हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम बैक टू अवर चैनल। इनकी நம்ம சேனல்ல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி சமோசா, வாட்டு சமோசா, ரிப்பன் சமோசா அப்படினு சொல்வாங்க. ரமலான் நெருங்கிடுச்சு. நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு தேவையான டைம்ல நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். சமோசா வந்து ரொம்ப கிறிஸ்பியாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, இதோட வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உப்பு, பேக்கிங் சோடா, ஆயில் எல்லாமே நல்லா மாவில் கோட் ஆகிற அளவுக்கு நான் வந்து அதை பைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து இப்படி பிடிச்சோன்னா இந்த மாவு வந்து நல்லா நம்மளுக்கு பிடிப்படணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை தெளித்து நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பண்ணிச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த டோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். 5 to 10 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வந்து நல்லா நீட் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளோடம் ரெடி பண்ணிக்குவோம். வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகா, மல்லிக்கீரை தான் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி வானல் வச்சு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்னா, இது வந்து நல்லா வதங்கி வரணும்னு கிடையாது. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதும். ரொம்ப கண்ணாடி பதமோ இல்லை வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வரணும்னு தேவையில்லை. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வீடியோ நான் இஞ்சி பூண்டு காட்ட மறந்துட்டேன், நான் போட்டிருக்கேன். அதுலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி கீரையை வந்து நல்லா போட்டு பரட்டி விட்டுட்டு இந்த உள்ளடத்தை வந்து நான் ஆற விட்டுடுறேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி நான் ஆற விட்டு வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த டோ ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி ஷீட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஷீட்டை நீங்கள் ப்ரீப்பராகவே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து அதை வந்து சமோசாவாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நான் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நான் கத்தியை வச்சு டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 உருண்டை கிடச்சிச்சு. அதை நான் டிவைட் பண்ணி ஒரு 6 உருண்டையாக நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி டோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரம்ஜான் டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இஃப்தார் டைமுக்கு நீங்கள் வறுக்கிறதுக்கு மட்டும் எடுத்து நீங்கள் உள்ளடத்தை மட்டும் அப்போதைக்கு ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையில் வந்து மாவு கொடுத்து நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா மெலீஸாக ஷீட் வந்து நான் தேய்ச்சிக்கிறேன். 2 மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை எப்படி செய்யணுண்டு. ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி வளர்த்துவோமோ அந்த மாதிரி நல்லா வந்து திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா உங்களால் எவ்வளோ அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பின்னாடி இருக்க தெரிகிற அளவுக்கு நீங்கள் கண்ணாடி மாதிரி நல்லா வளர்த்திக்கோங்க. அது ஒரு ஷீட் நான் தனியாக வளர்த்தி காட்டினேன், தனியாக இருந்துச்சு. இப்போ அடுத்த ஷீட்டை ஒரு சின்ன சப்பாத்தி ரவுண்டுக்கு வந்து நம்ம பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் தேய்ச்சி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே வந்து நம்ம அந்த மாவு வச்சுருக்கோம்ல மேல் மாவு, அந்த மேல் மாவை மேலே தூவி விட்டு 300 சப்பாத்தி அந்த சைடு இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்து மேலே வச்சு இப்போ இதை வந்து நல்லா ஷீட் பதத்துக்கு நான் வந்து நல்லா வளர்த்துறேன். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா பெருசாக வளர்த்தி எடுத்துக்கிறேன். நான் நல்லா மாவு கொடுத்து வளர்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷீட் வந்து நல்லா விரிஞ்சி வரும். மாவு கொடுக்கலனாக்கா உங்களுக்கு ரோலிங் பின்லேயே வந்து அது வந்து அப்படியே ஒட்டிக்கும் உங்களுக்கு. இஃப்தார் டைமில் நம்மளுக்கு வந்து நோன்பு வச்சுட்டு தொழுது நம்ம அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இந்த டைம் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஆனால் நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுட்டு நம்ம இது வாட்டு சம்சா இல்லையா, அது நம்ம வந்து சப்பாத்தியை வந்து மின்பக்கமோ பின்பக்கமோ போட்டு வாட்டி எடுத்துக்குவோம். லைட்டாக வாட்டுறனால நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா சமோசா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த சமோசா வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு. இது நீங்கள் ஒன்ஸ் இந்த ஷீட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கூட அது ஷீட் கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஷீட்டை வந்து தனியாக பிரித்தோன்னா நம்ம 2 வச்சு செஞ்சோம் இல்லையா, பிகினராக இருக்கிறதுனால நான் 2ல் சொல்லி கொடுக்குறேன். இல்லை நான் செய்வீங்க அப்படின்னாக்கா மேலே இன்னும் 2-3 வச்சு நீங்கள் நல்லா வளர்த்தி விட்டுட்டிங்கன்னா ஒன்று திருப்பி போடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நான் செப்பரேட்டாக தனியாக செஞ்சேன் இல்லையா, அதையும் நான் வந்து அந்த தோசைக்கல்லில் போட்டு வளர்த்திக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய தெரியாது, நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஷீட்டாக போட்டு நீங்கள் நல்லா வளர்த்தி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதை நான் செய்வேங்கிறதுனால நான் அதை செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஷீட்ஸும் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து சம்சா மடிக்கிறதுக்கு கரெக்டான அளவில் வந்து நம்ம அதை கட் பண்ணணும். இப்போ ஒன்றுனா பாருங்கள் எவ்வளோ மெலிஸ் ஷீட்டாக இருக்குது. நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்குவோம். ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்குவோம். நம்ம மெலிசான ஷீட்டை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்குவோம். இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. எப்படின்னா ஒரு 4 உங்களோட விரல அளவுக்கு அகலமும் அதே மாதிரி 2 விரல அளவுக்கு நீங்கள் நீட்டமும் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அட்டை எடுத்துட்டீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு சமோசா கரெக்டாக மடிக்கிறதுக்கு அந்த முக்கோணம் ஷேப்பில் வரும். இப்போ பாருங்கன்னா அந்த இதை வச்சு அளவு வச்சு எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக வருதுல்ல, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை நீங்கள் வறுத்து நம்ம உள்ளடம் செய்கிறோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் அந்த ஈரத்தில் வந்து உங்களுக்கு இதாகிடும். நீங்கள் உள்ளடம் வைக்கும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதையே நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குவோம். அதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து நம்ம அதை கலக்கி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா சமோசாவை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அது ஒட்டுறதுக்கு தேவைப்படும். அதனால தான் இப்போ தனியாக வச்சுக்கோ. இப்போ சமோசாவை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ஷீட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷனில் முக்கோணம் மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். பொட்டலம் மடித்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சைடில் உள்ளதை நீங்கள் அந்த பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல அதை வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உள்ளடத்தை உள்ளே வச்சு நம்ம திருப்பியும் அந்த ஆப்போசிட் மேலே ஓப்பனில் இருக்குது பாருங்கள் வாய், அந்த சைடில் வந்து திருப்பியும் நீங்கள் அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து அதில் தடவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு வந்து முக்கோணம் ஷேப்புக்கு வந்துடும். அது நல்லா இது நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போதும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நிறைய எண்ணெயும் கொடுக்காது. இது ஹைஜீனிக், நம்மளே செய்கிறதுனால இது ஹைஜீனிக்காக கூட இருக்கும். நான் இன்னொரு ஷீட்டையும் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட்டை எடுத்துக்கிட்டு இப்போது இங்கே பாருங்கள், பொட்டலம் மாதிரி நீங்கள் மடிச்சிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பொட்டலம் மடிக்கிற அந்த எட்ஜு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூர் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனில் இருக்க பேஸ்ட்டில் நீங்கள் பேஸ்ட் வச்சு தடவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல மைதா மாவு பேஸ்ட்டு அதை போட்டு கலக்கிட்டு இப்போ அது நல்லா சீல் ஆகிடும், ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உள்ளடத்தை வந்து நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த வாய் ஓப்பனாக இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த மைதா மாவு பேஸ்ட்டையும் போட்டு நம்ம வந்து நல்லா ஒட்டிடணும். தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லா முக்கோணம் ஷேப்புக்கு வரும். இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா மாவுகளையும் வந்து ஒன்று ஒன்றா நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வாட்டி செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நீங்கள் 1க்கு 2 வாட்டி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக செஞ்சலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ முக்கோண ஷேப்பில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம வந்து எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அழகாக பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ப்ரீமிக்ஸாக கூட செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு திருப்பியும் கேஸ் இது வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சமோசாவில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குவோம். கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சமோசா, அதில் ஒன்று ஒன்றா போட்டு நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பி சவுண்டாக வந்து நல்லா பப்புள்ஸ் அதிகமாக வரும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சலசலப்பு அடங்கிடும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கக்கூடாது, மீடியத்தில் வச்சு பண்ணணும். ஏன்னா சீக்கிரமாக நீங்கள் ஹையில் வச்சுருந்தீங்கன்னா மேலே சீக்கிரமாக கருகிடும், உங்களுக்கு உள்ளர வேகாது. அதனால் பார்த்து வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வறுத்து எடுங்க.
இப்போ நான் அடுத்த பேட்சையும் போட்டு நான் வறுத்து அதையும் எடுத்துக்கிறேன். நல்லா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு வாட்டி வறுத்து எடுத்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டி நீங்கள் ஆயிலில் போட்டு திருப்பி ஒரு வாட்டி வந்து நீங்கள் அதை வறுக்கணும். அது வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்னா, இந்த வறுத்து எடுத்துக்கிறோம் இல்லையா, எடுத்தது எல்லாத்தையுமே திருப்பி ஒரு வாட்டி ஆயிலில் போட்டு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஈவன் கோல்டன் கலரில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இஃப்தியாருக்கு ரொம்ப சீக்கிரம் நீங்கள் அந்த ஷீட்ஸை நீங்கள் வந்து ரெடி பண்ண சமோசா ஷீட்ஸை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்